வணக்கம் மக்களே, இனிய காலை வணக்கம். என்ன மக்களே, திரும்புற இடங்கள் எல்லாம் உண்மைகளை பார்க்க முடியுது. ஸோ பிக் பாஸ்ல கொண்டாடின கூட்டத்தை காணல எப்படி பார்க்க முடியும்? காசுக்கு வேலை செஞ்ச கூட்டம், காசுக்கு கூவின வாய்கள் அக்ரிமெண்ட் முடிஞ்சோடனே, அதாவது டியூரேஷன் முடிஞ்சோடனே வேற யார்கிட்டயாவது அக்ரிமெண்ட் போட்டிருப்பானுங்க. ஸோ அப்போ இந்த நபர்களை பற்றி பேசுறதுக்கு காசு போயிருந்தா தானே பேசுவாங்க. டீல் முடிஞ்சில்ல. யாரை பற்றி பேசுகிறேன்னா விஜய் பார்வதி, காமருடீன். ஸோ இந்த ரெண்டு பேர், பீடை விஜய் பார்வதி மற்றும் காமருடீன், இந்த கூட்டத்தை கொண்டாடினவர்களை காணல. ஆனால் உண்மையான அந்த மக்கள் இதுகளை கழுவி ஊற்றுறாங்கல்ல, எங்கே பார்த்தாலும் இதுகளை வச்சு செஞ்சு விட்ருக்காங்க. ஒரு பக்கம் சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்றவங்க எல்லாம் வச்சு செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் யூடியூப் சேனல்லாம் இதுகள் பண்ண அந்த காமலீலைகளை வேற லெவலில் வச்சு செஞ்சு கொண்டிருக்காங்க. அதில் குழந்தை கூட பிறந்துட்டான் அப்படின்றது எல்லாம் வச்சு செய்கிறாங்க. விஜய் டிவி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா துணிவே சக்தி, தீய சக்தி அப்படின்ற ரீதியில் வேற லெவல். சரிங்களா? அந்த அளவுக்கு இது என்னத்தோட பாடம் அப்படின்னா, நல்லது பண்ணால் வெளியில் வந்ததுக்கப்புறம் நல்லது நடக்கும். உதாரணத்துக்கு சாண்ட்ரா மேம் அவர்கள், பிரஜின் சார் அவர்கள், திவ்யா மேம் அவர்கள், அரோரா மேம் அவர்கள், சபரிநாதன் அவர்கள், ஸோ விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள், இப்படி கனித்திரு மேம் அவர்கள், ஸோ இப்படி உலகம் கொண்டாடும், வாய்ப்புகள் குவியும். ஆனால் கேவலமாக காமலீலைகளும் அசிங்கம் பிடித்த வேலைகளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு, அது மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. லட்சங்களை பிஆர் டீம்கிட்ட கொடுத்து போட்டு போனால் வெளியில் வந்தோன்னா என்ன நடக்குன்னா, இப்படியான செருப்படிகளும் கழுவி ஊத்தல்களும் தான் நடக்கும். சரியா? சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோவில் கொஞ்சம் நேரம் போகிறீங்க மக்களே. ஸோ ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற விடயம் விஜய் பார்வதி, காமருடீன். ஸோ இவங்களுக்கு எல்லாருமே வச்சு செஞ்சு கொண்டிருக்காங்க. அதில் ஒரு காட்சி ஒன்று பார்த்தேன், வேற லெவல். அதாவது பிக் பாஸ் டீம் இந்த ரெண்டுக்குமே ப்ரொமோ போடாமல் அனுப்பிட்டாங்கல்ல, அதனால தான் உலக மக்கள் இதுகளுக்காக ஏற்ற ப்ரொமோவாக போடுறாங்க போல இருக்குது. அதில் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று தரமாக செஞ்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அதுதான் இதுகள் ஒரு வேலை. இதுகள் வெளியில் போய் இதுகளுக்கு ஒரு ப்ரொமோ பிக் பாஸ் டீம் போட்டிருந்தா இப்படியான இதுகளை தான் போட்டிருக்க முடியும். ஏன்னா அந்த இதில் மட்டும்தான் இதுகள் பண்ணிச்சு. ஸோ சரி, அது என்ன விடயம், உலகம் கொடுக்குற பரிசு இதுகளுக்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? அதே நேரத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, உச்சத்தில் இருக்கிறவரே சொன்ன ஒரு வார்த்தை, நான் பயப்படுறது ரெண்டு பேருக்கு. ஒன்று படைத்தவர் கடவுள், இன்னொன்று நல்லவங்க சாபம் பல்லாது அப்படின்னு. நல்லவங்க மனசை கெடுத்தா நிம்மதியாக இருக்கவே முடியாது. ஸோ வியானாவை பற்றி பல பேர் இப்போ வீடியோக்கள் போடுறாங்க. ஒரு பக்கம் என்ன, பக்கா ஃபேக்கு, பக்கா டுபாக்கூர். நம்மளுடைய ரவீந்தர் சந்திரசேகரன் சார் அவர்கள் பிக் பாஸ் சீசன் 8 அவர் வெளியில் போனதுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் சொல்லுவாங்க, உங்கள் ஸ்டைலில் நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ரவீந்தர் சார் அவர்கள் அந்த மேடையில் சொல்லுவாங்க, தர்ஷா நீ பக்கா ஃபேக்கு, பக்கா டுபாக்கூர் அப்படின்றது இல்லை. ஸோ அதே போல தான் வியானா, பக்கா ஃபேக்கு, பக்கா டுபாக்கூர். வியானா, விஜய் பார்வதி, ரம்யா, காமருடீன், இதெல்லாமே ஃபேக் தான், பக்கா டுபாக்கூர் கூட்டம். ஸோ அப்போ இந்த வியானாவோட போலிகள் அப்புறம் ரம்யாவோட போலித்தரத்தை எல்லாம் வச்சு செஞ்சு கொண்டிருக்காங்க. அதில் எனக்கு பிடிச்ச சில பதிவுகள், ஒரு அம்மா கிளின்னு கிழிச்சிருந்தாங்க. சரிங்களா? அதாவது பல லட்சங்கள் கொடுத்தார்களாம் வியானா. பிஆர் டீமுக்கு ராணாஃபோட ஃப்ரெண்ட் இல்லை, சொல்லவா வேணும்? கோமாளித்தனம் நிறைந்திருக்கும். சரி, அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, முதலாவது விடயம் நம்ம மக்கள் பீடை விஜய் பார்வதிக்கும் காமருடீனுக்கும் கொடுக்கின்ற தரமான செய்கைகள். அதில் ஒரு யூடியூப் சேனல் நிறைய வச்சு செஞ்சு கொண்டிருக்காங்க. அதில் ஒரு ஷார்ட் ஃபிலிமாக ப்ரொமோ மாதிரி போட்டிருக்கானுங்க. எது அப்படின்னா, இந்த பிக் பாஸில் இதுகள் பண்ண அசிங்கங்கள். இப்போ நீதி நபர்கள், அதாவது இந்த பீடை விஜய் பார்வதி, காமருடீன், ரம்யா, வியானா, திவாகர், இவங்களை தவிர்த்து மீதி நபர்கள் எல்லாமே கேம் தான் பண்ணாங்க. திவாகர் நாசமா போனது இந்த பீடை விஜய் பார்வதியோட சேர்ந்தபடியா. பீடை மக்கள் வைத்த பேர், சரியா, விஜய் பார்வதிக்கு. சபை அந்த செயல்களுக்கு அப்ப திவாகர் நாசமா போனது இந்த அம்மாவால தான். அப்ப இந்த அம்மாவுக்கு இப்ப மக்கள் போடுற குறும்படங்கள்ல நிறைய விடயங்கள், சொல்ல முடியாத விடயங்கள் எல்லாம் அவங்க மக்கள் செஞ்சு கொண்டிருக்காங்க. சரிங்களா? அதுல ஒரு காட்சி ஒன்று பார்த்தேன். இதுகள் மிஞ்சி இந்த ஷோக்கில் மீதி 10 நாள் இருந்திருந்தா அப்படின்ற ரீதியில் வேற எல்லாம் பண்ணியிருந்தாங்க, கிரியேட்டிவிட்டி லெவலாக. அதில் உண்மையான மக்கள் கொடுத்த வரவேற்பு, லைக் எல்லாம் குவிஞ்சுது, வியூ எல்லாம் மில்லியன் கணக்கில்.
மில்லியன் கணக்கில் ஏற்ற மாதிரி லைக் கமெண்ட் எல்லாம் சூப்பர், நாங்கள் நெச்சதை பண்ணுறீங்க அப்படின்னு அந்த கிரியேட்டிவிட்டி கொடுத்தாங்க பாருங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் மக்கள் வெறுத்த போட்டியாளர்கள், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழ் பிக் பாஸ்ல வெறுத்த போட்டியாளர்கள் விஜய் பார்வதியும் காமரடியனும். அதில் இன்னொரு காணொலி, இன்னொரு யூடியூப் சேனல் 2 பேர் ஜோடியா பண்ணியிருந்தாங்க. அதாவது கடைசியில் இந்த 2க்கும் பிள்ளை பிறக்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து காமருடீன் உங்கள் பிள்ளைக்கு மயக்க மாட்டி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காமருடீன் வந்து பேப்பர் முடிஞ்சது பாஸ் அனுப்பி விடுங்க, அதுக்கு பார்வதி ஆமா பாஸ் அப்படின்னுது. ஸோ அப்போ விஜய் பார்வதி காமருடீன் இந்த பிக் பாஸ்ல என்ன பண்ணீங்கன்னா இந்த அசிங்கத்தை தான் பண்ணீங்க. அதே மட்டும்தான் நைட் எப்படா நைட் ஆகும், எப்படா போட்டியாளர்கள் தூங்குவாங்க, கண்ட கண்ட கர்ம லீலைகளும் அசிங்கம் பிடிச்ச லீலைகளும், அதுவும் வெளியில போட்டியாளர்கள் இருந்தால் பாத்ரூமுக்குள்ள நாயக் பிக் பாஸ் குறைக்க விட்டா என் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியலை, கவரை போட்டு தின்னுவேன், அதை தின்னுவேன், காலுக்கு மேல காலை போடுவேன், உரசுவேன், எவ்வளவு அசிங்கம். இதுதான் மக்கள் உங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ். உங்களை பத்தி பேசுறதுக்கு நல்லதில்லை, நீங்கள் பண்ண கிரியேட்டிவிட்டி வச்சு ரீக்ரியேட் பண்ண ஒண்ணுமே இல்லை. அப்போ உங்களை பத்தி என்ன பண்ண முடியும்னா நீங்க பண்ண அந்த கர்மம் பிடிச்ச அசிங்கம் பிடிச்ச வேலைகளை மட்டும்தான் இதைத்தாண்டா நீங்க பண்ணீங்கன்னு காமிக்க முடியும். அதை வந்து இப்ப மக்கள் காமிப்பது உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற செருப்படி. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு உரைக்குமானா உரைக்காது, நம்ம மாட்டுக்கு கூட உரைக்கும், 2க்கும் உரைக்காது. சரியா, இதெல்லாம் காணாம போற கூட்டம். ஐயோ ஐயோ, சிறப்பு மக்கள் செய்யற செய்கை சிறப்பு இந்த உலக மக்கள் வெறுத்த 2 போட்டியாளர்களுக்கு. சரிங்களா, ஓகே. அடுத்த 2 இருக்குது, பக்கா ஃபேக்கு பக்கா அட்டுப்பாக்கூர் வியானா. அடுத்தது வந்து ரம்யா. ஸோ வியானாவை பற்றி வியானா பற்றியோ ரம்யா பற்றியோ நம்ம பேசாமல் இருந்திருப்போம். ஆனால் அதுகள் பண்ண செயல்களுக்கு தான் திரும்பி கொடுக்கணும் என்னவாங்கல்ல, அதுவும் நம்ம கொடுக்கல, மக்கள் சொன்னதுகளை செய்கிறோம். ஒன்று ரம்யா ஒரு சான்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த அம்மா பேசாமல் இருந்திருந்தா கூட பிக் பாஸ்லேயே பேசாம தான் அந்த அம்மா இருந்தது, ஒன்றுமே பண்ணல. அது ஏன் வழியா வந்துச்சுன்னு கூட அதுக்கு புரியாமல் இருக்குது. சரியா, எப்பயோ வெளியில் போட்டி ஒரு நபர் தன்னைத்தானே ஏதோ நினைச்சு கொண்டிருக்கு. ஸோ அப்போ வெளியில் வந்தோன்னே காணாமல் போச்சு, ஒரு சான்ஸும் இல்லை. சரிங்களா, தவளை தன் வாயால் கெடும் என்ற மாதிரி அந்த அம்மா அப்படித்தான், பக்கா ஃபேக் அது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வியானா. நான் வந்து ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க, நான் வந்து டுபாக்கூரை பார்த்துருக்கேன், நான் மாதிரி ஒரு டுபாக்கூரை பார்த்தது இல்லைன்னு. அந்த கிரிங்கா தமிழ் பேசுறேன் இருக்குல்ல, அது ஓண்டட்டா பண்ணுது, கியூட்ன்ற பேர்ல அது ஓண்டட்டா பண்ணுது. அது பக்காவா எல்லாமே தெரியும். போலி பேரு, போலி ஊரு, பல போலி விடயங்கள். அந்த அம்மா வந்து பிக் பாஸுக்குள்ள விஜய் பார்வதியோட பிஆர் டீம், அது பெரிய ரிவ்யூவர், அவருடைய வழிகாட்டல்ல, துபாய் மாமாவோட வழிகாட்டல்ல மற்றும் ராணஃபோட அட்வைஸ்ல வந்து ஏதோ சாதிச்சேன் என்று பண்ணியிருக்கு. சாண்ட்ரா மேமுக்கு வழியில எதிர்ப்பு இருக்குன்னு, இந்த பீடை பார்வதிக்கு சப்போர்ட் இருக்குன்னு இது நம்பி இருக்கா, இதை நம்ப வச்சிருக்காங்களான்னு தெரியல. வந்து என்னவெல்லாம் பண்ணுச்சு. சரி, வெளியில வந்தோடனே இந்த பீடை பார்வதியோட இந்த ரசிகர்கள் பிஆர் கூட்டம் அதுகள் கொண்டாடும் பார்த்தா பார்வதியே காணலையா, பார்வதியா யாடாதே அப்படின்னு காசை வாங்கினவன் கூவ டைம் இல்லாம போயிட்டா. அவன் இதான் இங்க கூவான். ஸோ அந்த அம்மா வந்து ஃபர்ஸ்ட் போய்க்குள்ளே பல லட்சங்கள் கொடுத்துட்டு போயிருக்கு. அப்ப இந்த அம்மாவுக்கு அந்த காண்டு திவ்யா மேல, இந்த அம்மா நினைச்சு கொண்டு இருக்குது தன்னோட இடம் திவ்யாவுக்கு போயிட்டு அப்படின்னு. சரியா, ஆனா நடிச்சு கொண்டு இருக்கு சொல்ல முடியாம. இன்னொன்று வந்து சாண்ட்ரா அவர்களை பற்றி பொய்யான விடயங்களை சொல்லி நம்ம அடித்தோம்னா வெளியில் வந்தோன்னே பெரிய இது கிடைக்கும்னு ஒரு இதுவுமே கிடைக்கல. காணாமல் போன லிஸ்ட்டில் இந்த வியானாவும் ஒன்று தான். இதை பற்றி ஒரு அம்மா அவர்கள் ஒரு பல வீடியோ போட்டிருந்தாங்க. பட் அந்த உண்மைகளை நான் என்னோட வாயால் சொல்ல விருப்பம் இல்லை. சரியா, நிறைய விடயங்கள், உண்மையான பேர், உண்மையான ஊர், பிஆருக்கு கொடுத்த காசு, ராணப் அவர்கள் போட்ட திட்டம்னு எக்கச்சக்கமான விடயங்களை வந்து போட்டு உடைச்சிருக்காங்க. அது உங்களோட கள்ள படைக்குள்ள நீங்களே தெரிஞ்சு கொள்ளுங்க. இதுதான் நல்லவங்களை தொட்டா நீ கெட்ட. சரியா, நல்லவங்க சாபம் பல்லாது, அவங்க சாபம் போடாட்டியும் நீங்க நல்லா இருக்க முடியாது. சரிங்களா, வியானா பக்கா ஃபேக்குமா. நீங்க இந்த ஃபேக்கு, இந்த கிரிங்கு, இதெல்லாம் எதுவுமே உதவாது. அதான் எதுவுமே உதவாது. சரியா, நீங்களா இருங்கம்மா. என் உண்மையான பேரை வச்சா கொண்டாட மாட்டோமா? நாங்கள் ஓவியாவை கொண்டாடலையா? இப்போ வரைக்கும் என்னோட ஃபேவரட் ஓவியா. மாசுனா மாசு, பேரு, ஊரு, மதம் எதுவும் முக்கியம் இல்லை, குணம் இருக்கணும். உங்ககிட்ட அது இல்லை, பக்கா ஃபேக். அதான் பிரச்சனை. மாற்றிக்கொள்ளுங்க. சரிங்களா, டைம் இருக்குல்ல, மாற்றிக்கொள்ளுங்க.
ஓகே மக்களே, இது உலகம் படிப்பிக்கிற பாடம் பொய்களுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த விடயங்களை எல்லாம் பார்க்க எனக்கு சிறப்பா இருக்கு. இப்பெல்லாம் உண்மைகள் பேச டைம் எடுத்துக்காது, உடனுக்குடனே பண்ணிடுது. நல்லா இருக்கு. நன்றி.